அத்தியாயம் 28. சூர்யா இந்த அளவுக்கு தான் ரியாக்ஷன் பண்ணுவான் என்று எதிர்பார்க்காதவளோ அப்படியே அவனையே பார்த்து கொண்டே இருந்தாள். அதை பார்த்ததுமே மெதுவாக எழுந்து கொண்டவன், முதல்ல குழந்தைங்கிறது உன் இஷ்டத்துக்கு பெத்துக்கிறது இல்ல, அந்த குழந்தைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே நம்ம முழுசா எடுத்துக்கணும். இப்படி எதையுமே யோசிக்காம நான் உன் கூட வாழ்ந்துருவேன்னு தானே இதெல்லாம் செஞ்ச. அப்ப இந்தியன் கப்பிள்ஸ் IVFன்னு சொன்னதெல்லாம் போய் தானே, அப்படித்தானே என்று கோபத்தில் கத்தினான். ஆமா, இத்தனை வருஷம் உனக்காக நான் காத்திருந்து உன் கூட வாழ வந்திருக்கேன். மறுபடியும் நீ என் கூட வாழாம இருக்கியே. என்னை பத்தி உனக்கு எந்த நினைப்பும் இல்லைல்ல? நானும் இருள மனுஷி தானே, எனக்கும் உணர்வுகள் இருக்குன்னு ஒரு டாக்டரான உனக்கு புரியலையா? அப்போ உன் கூட வாழ்றதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் பார்த்து செய்வேன்ல. இதுவும் அப்படித்தான் என்று எந்தவித உறுத்தலுமே இல்லாமல் சொன்னாள். அதை கேட்டவன் அவளையே தீர்க்கமாக பார்த்தான். நீ மனுஷி, உனக்கும் உணர்வு இருக்குன்னு தெரிஞ்சுதா உன்னை புரிஞ்சிருந்தேன். விவாகரத்து தரேன்னு சொன்னா, ஆனா நீ பிடிவாதமா இருந்தா நான் என்ன பண்றது நிக்கிதா? எனக்கு உன்னை பார்த்தா எந்த உணர்வும் வரல. உணர்வே வராம எப்படி உன் கூட வாழ முடியும் சொல்லு? இதுக்கு தான் சொல்றேன், இன்னும் நான் என்ன செய்யணும்னு நினைக்கிற நீ? நம்ம குழந்தைக்காக நம்ம வாழ முடியாதா தான்? இதெல்லாம் நீயா வேணும்னு உன் விருப்பத்துக்காக ஏற்படுத்திக்கிட்ட கல்யாணம். முதல் நாள்லயே இதெல்லாம் சரி வராது, எனக்கு டைமை தானே கேட்டேன் தானே. நீ தான் உங்க அம்மாவை வச்சு பிரச்சனையை பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்ட. இப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிற நீ? இதெல்லாம் நீயா ஏற்படுத்திக்கிட்ட பிரச்சனை, என்ன எதுக்குள்ளேயும் இழுத்துறாத என்றவன் அன்றைக்கே இந்தியா வந்து தன்னுடைய டாக்டர் வேலையில் ரீஜாயின் பண்ணி கொண்டான். உடனே நிகிதா செய்து வைத்திருக்கும் வேலைக்கு அவள் மேல் கோபமாக வந்துவிட்டது. இவன் கிளம்பி இங்கே வந்ததுமே தன்னுடைய கர்ப்பத்தை வீட்டில் உள்ளவர்களுக்கு நிகிதா அறிவித்து விட்டாள். ஆனால் அது எப்படி வந்தது, தன்னுடைய மெடிக்கல் அறிவை தப்பாக பயன்படுத்தி வந்தது என்பதை எல்லாமே அவள் சொல்லவே இல்லை. அது மட்டும் தெரிந்தால் கண்டிப்பாக பெரிய பூகம்பமாக பிரச்சனை வெடிக்குமே. எங்கே அது தெரிந்தால் நம்மேல் பிரச்சனையாகிவிடுமோ? அத்தானை நம் பக்கம் இழுக்கவே முடியாதோ என்று உண்மையை அப்படியே மறைத்து கர்ப்பமானதை மட்டுமே சொல்லிவிட்டாள் நிகிதா. உடனே சௌத்ரிக்கு மகள் வாழ்ந்து விட்டால் இனி சூர்யாவை இந்த பக்கமாக இழுத்து கொண்டு வந்து விடுவாள், இனி அவன் எகிரவே மாட்டான் என்று சந்தோஷப்பட்டார். ஆனால் லலிதாவோ இதை நம்பவும் முடியாமல் நம்பாமல் இருக்கவும் முடியாமல் தவித்து போனார். நம்ம பையன் இவ்வளோ நாளும் இவ வேண்டான்னு தானே இருந்தான், அப்புறம் எப்படி அவ கூட வாழ தொடங்குனா என்று மண்டையை பீத்து கொண்டு இருந்தார். ராஜசேகருக்கு தான் லலிதா ஒரு பொருட்டே இல்லையே. அவருக்கு அக்கா குடும்பம், மகள், மருமகன் என்றுதானே இருப்பார். இப்போது மருமகள் வேறு கர்ப்பமாக இருக்கிறாள் என்றதுமே சந்தோஷத்தில் இருந்தார் அவர். நம்ம பண்ணி வச்ச கல்யாணத்துல மகன் வாழ தொடங்கிட்டானே, நம்ம ஜெயிச்சிட்டோம் என்ற இருமாப்பில் இருந்தவருக்கு மகன் அதிர்ச்சியை கொடுத்து விட்டான். விவாகரத்து வேணும் எனக்கு என்று சூரிய பிரகாஷோ 6 மாதம் கழித்து நிகிதாவிடம் பேசிவிட்டான். அதை கேட்டு உண்மையிலேயே அவளுக்கு அதிர்ச்சிதான். நாம் ஒன்று நினைச்சா இவன் ஒன்று நடத்தி வைக்கிறானே. நம்ம இந்த குழந்தைய வச்சே அத்தான் கூட வாழ்ந்துடலான்னு ஒரு கணக்கு போட்டா அது மொத்தத்தையும் தப்பா மாத்திட்டாரே என்று மனம் குழம்பி போனவள் உண்மையை எல்லாம் தன் தாயான சௌத்ரியிடம் மட்டும் சொல்லிவிட்டாள். அவ்வளவுதான், சௌத்ரி வேறொரு திட்டத்தை போட்டார். அதெப்படி நமக்கு அடங்காம இவன் இப்படிலாம் செய்யலாம்? நம்ம தம்பி நம்ம சொன்னதை கேட்கறான், இந்த லலிதா மாதிரியே அவன் மகனையும் மாத்தி வச்சிருக்கா என்று ராஜசேகரிடம் போய், உன் மகன் என் மகளோட வாழ்க்கையை மொத்தமா அழிச்சிட்டான் என்று அழுதார். ராஜசேகரோ லலிதாவிடம் சண்டை போட்டு மகனிடம் போய் பேச சொல்லி அனுப்பி வைத்து விட்டார். ஆக அம்மாவும் மகனும் இப்போது சென்னையில் தனியாகத்தான் இருக்கிறார்கள். அவருடைய வீட்டில் இருக்கக்கூடாது என்று மகனை விரட்டிவிட சூர்யா இதுதான் நல்லதென்று மொத்தமாகவே குடும்பத்திலிருந்து தனியாக பிரிந்து வந்து தனக்கென்று ஒரு வீட்டை வாங்கிவிட்டான். எந்த நிலைமையிலுமே நிகிதாவோடு வாழ மாட்டேன் என்று தனியாக வாழுபவனுக்கு வேறு கல்யாணம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமே வரவில்லை. ஏனோ அவனுக்கு அது தோன்றவே இல்லை. நடந்த ஒரு கல்யாணமே போதும், அடுத்து எவளையும் கல்யாணத்தை பண்ணி மண்டக்காயக்கூடாதுரா சாமி என்ற உத்தம சத்தியத்தை எடுத்திருந்தவனுக்கு தங்களுடைய குழந்தையின் படத்தை போனில் அனுப்பியிருந்தாள் நிகிதா. பொன் குழந்தை பிறந்திருக்கு, ஆனா இந்த குழந்தை உனக்கு சொந்தமில்ல, எனக்கு மட்டுமே சொந்தம் என்று கேப்ஷனோடு அனுப்பிவிட்டிருந்தாள். அதை பார்த்தவனுக்கு ஒரு நொடி ஒன்றுமே ஓடவில்லை. அப்படியே போட்டோவையே பார்த்திருந்தான். அவனுக்கு ஏற்பட்ட அந்த நொடி உணர்வை என்னவென்று சொல்வதென்று விவரிக்க கூட முடியாமல் அப்படியே பார்த்து கொண்டிருந்தான். நம்ம உயிரே நம்ம குழந்தை என்ற உணர்வு வந்துவிட்டதுதான். அதற்கு பிறகு எதையுமே யோசிக்காமல் தன் மகளை பார்ப்பதற்கு ஓடோடி வந்து நின்றான். சௌத்ரி அவனையும் லலிதாவையும் உள்ளேயே விடாமல், யாரை பார்க்கறதுக்கு வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க என்று கண்டபடி பேசி சண்டையிட்டார். இப்போது சண்டை போடுவது சரியில்லை என்று அமைதி காத்த சூர்யாவோ, எனக்கு நிகிதாவையும் குழந்தையும் பார்க்கணும், உள்ள விடுங்க, நான் நிகிதா கிட்ட பேசணும். அப்படி பேசி என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்காது. ஏற்கனவே விவாகரத்து வேணும்னு நிக்கிற, இப்ப வந்து நிகிதாவை பார்க்கணும்னு குழந்தைய பார்க்கணும்னு வந்து நிக்கிற நீ, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, யாரையும் பார்க்க விட மாட்டோம். அவ்வளவுதான். சூர்யாவின் முழு குணமும் வெளியே வர அவரை தள்ளி விட்டுவிட்டு உள்ளே போய் நிகிதாவின் அருகில் உட்கார்ந்தான். அவளுக்கு தெரியும் எங்கே அடிச்சா இந்த ஆம்பளைங்க விழுவாங்க என்று நன்றாக தெரியும். அதனால் குழந்தையை காட்டாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள்.
எனக்கு என் குழந்தைய பார்க்கணும். ஏன்? ஏன்னா அது என் குழந்தை. அது என் மூலமா நான் உருவாக்கிய என் குழந்தை. டோனர் மட்டும்தான். டோனருக்கும் குழந்தைக்கும் சம்மந்தமே கிடையாது. புரியும்ல? இது உங்களுக்கு தெரியாதா சூர்யாதான் என்று அந்த அத்தானை அழுத்தமாக சொன்னாள். அவளை அழுத்தமாக பார்த்தவனோ, என்ன நோக்கத்துக்காக இந்த குழந்தைய பெத்துக்கிட்டியோ, நான் அதுக்கு இறங்கி வரேன் என்றான் அவன். குழந்தைக்காக உண்மையிலேயே நிகிதாவை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று மறைமுகமாக சம்மதம் சொன்னான். அவ்வளவுதான். நிகிதாவோ நக்கலாக சிரித்தாள். அதுதானே அவளுக்கும் வேண்டும். எத்தனை வருஷமானாலும் உன்னோடு நான் மட்டும்தான் வாழ வேண்டும். நீ என்னோடு மட்டும்தான் வாழ வேண்டும். அதை தாண்டி உன்னை எங்கேயுமே நான் விடமாட்டேன். இதுதான் நிகிதாவின் முடிவாகவே இருந்தது. அவள் கர்ப்பமாக இருப்பதை சொன்னதுமே அவளோடு வாழ்வான் என்று நினைத்திருக்க, அவன் விவாகரத்து வரைக்கும் செல்வான் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நிமிடம் அவள் எடுத்த உறுதிமொழி, குழந்தைய வச்சு என் கூட இவனை இருக்க வைக்கணும். அவன் கூட நான் வாழ்ந்தாலும் வாழாம போனாலும் அவனை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்ற ஈகோ மட்டும் தலைக்கேறி விட்டது. வெறும் காதல் கூட வெற்றி பெறும். ஆனால் காதல் போய் தலைக்கணமும் ஒருத்தரை அடிமைப்படுத்தும் எண்ணமும் இருந்தால் அங்கே உறவின் சரிவுதான் உருவாகும். அதுதான் நிகிதா சூரிய பிரகாஷ் வாழ்விலும் உருவானது. 6 மாத காலம் கழித்து நிகிதாவையும் குழந்தையையும் சென்னைக்கே அழைத்து வந்திருந்தான். நிகிதாவிடம் பேசுவான் அவன். குழந்தையை பற்றி கேட்பான். மகளை எடுத்து கொஞ்சுவான். அவ்வளவே. மகள் பாசம் உள்ளுக்குள் ஊடுருவி தந்தையாக அவனை முழுதாக உருவெடுக்க வைத்திருந்தது. அதை பார்த்த நிகிதாவுக்கு உள்ளுக்குள் ஆனந்தமாகவே இருந்தது. ஒரு வழியா 3 வருஷத்துக்கு மேலாக போராடி மகளை வச்சு இந்த அத்தானை மடக்கி நம்ம கூட வாழ்றதுக்கு வர வச்சிட்டோம் என்று பெருமையாக நினைத்து கொள்வாள். அந்த எண்ணத்தில் வெந்நீரை மொத்தமாக ஊற்றி இருந்தது சூர்யாவின் அந்தரங்கமான விலகல். நிகிதா தானாக கணவனிடம் நெருக்கத்தை உருவாக்க நினைத்து நெருங்க அவனும் நெருங்கத்தான் செய்தான். ஆனால் அந்த நெருக்கம் ஒற்றை முத்தத்தோடு நின்றுவிட்டது. நிகிதா என்னவென்று அவனுடைய முகத்தை பாவமாகவே பார்ப்பாள். இத்தனை செஞ்சும் ஏன் என் வாழ்க்கையை வாழ முடியாம இப்படி போகுது என்ற வேதனை அவளுடைய முகத்தில் தெரிந்தது. அதை பார்த்தவனோ எழுந்து உட்கார்ந்தான். சாரி நிகிதா, எந்த சூழ்நிலைமையிலையும் என்னால் உன் கூட வாழ முடியாது. நான் எவ்வளவோ போராடிட்டேன். இந்த 3 வருஷத்துல நானும் உன்கிட்ட எவ்வளவோ போராடி பார்த்தேன். சத்தியமா என்னால் உன் அருகாமையில ஒரு கணவனுக்கு உண்டான எதையுமே செய்ய முடியாது. அதான் உண்மையும் கூட. அதுக்காக உன்னை வெறுக்கிறேன்னு இல்ல, சக மனுஷியா மட்டும்தான் பார்க்க முடியும். ஒரு மனைவியா காதலோட அட்லீஸ்ட் காமத்தோட கூட பார்க்க முடியல. என்னால நெருங்கவும் முடியல. குழந்தைக்காக நான் வந்தேன். என் குழந்தைக்காகவாவது உன் கூட வாழ்ந்துடணும்னு தான் என்னை நானே மாத்திக்க முயற்சி பண்ணேன். அது இந்த ஜென்மத்துல முடியாது போல. இதுக்கு மேல உன்னை நான் எந்த விதத்திலையும் காயப்படுத்த விரும்பல. தயவு செஞ்சு ஏற்கனவே போட்ட விவாகரத்து பெட்டிஷனை அப்படியே தொடர்ந்துருவோம். எனக்கு என் குழந்தைய பார்க்கவும் பேசவும் வாய்ப்பை மட்டும் கூடு, போதும் என்று முடித்து விட்டான் அவன் பேச்சை. அவன் சொன்னவற்றை கேட்ட நிகிதாவுக்கு ஆத்திரமாக வந்துவிட்டது. நாம இவ்வளோ தூரம் இவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இவன் நம்மளை ஏத்துக்கவே மாட்டேங்கிறான். ஒரு குழந்தையையும் பெத்து இவனை நம்ம கூட வாழ வைக்கலானா அதுக்கும் முடியாதுன்னு விவாகரத்திலே நிக்கிறான் இவன். இதுக்கு மேல இவன் கூட போராடி வாழ்றதெல்லாம் வாழ்க்கையே இல்லை. ஆனா என்னை இப்படி ஆக்கிட்டு இவன் மட்டும் சந்தோஷமா வாழவே கூடாது. என் காதலை ஏத்துக்காத இவனுக்கு காதலும் வரக்கூடாது, வேறொரு கல்யாணமும் நடக்கவே கூடாது. இதுக்கெல்லாம் ஒரே வழி இவனோட மகளை இவன் கூடவே பழக விடுறதுதான் என்று முடிவு செய்து விட்டாள். சரிதான், இதுக்கு மேலேயும் என்னால உங்க கூட போராடி வாழ்ந்துட முடியாதுன்னு தோணுது. நம்ம பிரிஞ்சிடலாம் என்று அவனிடம் தன் கோபத்தை காண்பித்துக் கொள்ளாமல் அப்படியே வன்மத்தை தன் நெஞ்சில் சேர்த்து வைத்துக்கொண்டு விவாகரத்துக்கு சம்மதித்தாள். இத முதல்லயே செஞ்சிருந்தா இத்தனை பிரச்சனை வந்திருக்காதுல நிகிதா. நிகிதாவோ அவனுக்கு விவாகரத்து மியூச்சுவல் கன்சர்னில் கொடுத்தாலும் அவளால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாமல் அழத்தான் செய்தாள். அவளை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமில்லாத ஒருத்தனை கட்டாயத்தால் தாலி கட்ட வைத்தது பெரியவர்களின் தவறு. அவனே வேண்டாம் என்று சொல்லியும் கூட இந்த திருமணத்திற்கு சம்மதித்தது நிகிதாவுடைய தவறு. சூர்யாவுமே சூழ்நிலை கைதியாகி அவளை கல்யாணம் பண்ணி கொண்டான். முழு முட்டாள்தனம் அது. அந்த ஒரு முட்டாள்தனத்துக்கான விலை அவர்களுடைய வாழ்க்கை. நிகிதாவின் காதலில் கருணையும் விட்டு கொடுத்தலும் இல்லாததால் மொத்தமாகவே சூர்யாவை இழந்து போய் நிற்கிறாள். விவாகரத்து கிடைத்த இருவரும் மட்டுமல்ல, இரு குடும்பமுமே இப்போது பிரிந்தே விட்டனர். மகளை பார்க்க அனுமதி தருகிறேன் என்று சொன்ன நிகிதா கிட்டத்தட்ட 3 வருட காலமாக பூஜாவை சூர்யாவின் கண்களில் காட்டவே இல்லை. இப்பொழுது அவளுக்கு வேறொரு வாழ்க்கை தேவைப்படுகிறது. அதற்கான ஆயத்தத்தில் இருப்பதால் மகளை மெதுவாக தன்னுடைய மாமாவான ராஜசேகர் மூலமாக சூர்யாவிடம் அனுப்பியிருந்தாள். அதனால்தான் சூர்யா தன் மகளை தூக்கி கொண்டு யாருக்கும் தான் இருக்கும் இடம் தெரியக்கூடாது என்று ஒரு கிராமத்திற்கு டிரான்ஸ்பரை கேட்டு கடிதம் எழுதி ரோஜாவின் ஊருக்கே வந்துவிட்டான். எந்த ஒரு எதிர்காலமும் இல்லாமல் இந்த ஊருக்கு வந்தவன் தன்னுடைய எதிர்காலமே இங்குதான் இருக்கிறது என்பதை கண்டு கொண்டான். அதற்கு பின்தான் எல்லாவற்றிலுமே துணிந்து இறங்கி திட்டம் போட்டு ரோஜாவை கல்யாணம் பண்ணி கொண்டான். சூர்யா ரோஜாவின் கல்யாணம் முடிந்து 3 மாதம் கழித்து ஊருக்கு சென்ற லலிதாதான் தன்னுடைய மகளிடம் சூர்யாவின் கல்யாண விஷயத்தையே சொல்லிவிட்டார். நிகிதா உடனே திட்டத்தை போட்டு பறந்து வந்து மகளை தூக்கி கொண்டு போய்விட்டாள்.
ஏற்கனவே விவாகரத்து பண்ணும் பொழுது மகளை பார்க்கவும் பேசவும் மட்டும்தான் உரிமையுண்டு என்று குறிப்பிட்டிருந்தது. அவள் அதற்கு என்னதான் சம்மதித்தாலும் கூட 3 வருடம் சூர்யா பூஜாவை பார்க்க முடியாதபடியே வைத்திருந்தாள். இப்போது தன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக தன் மகளை சூர்யாவிடம் கொடுத்திருந்தாள். ஆனால் சூர்யா காதலித்து ரோஜாவை கல்யாணம் பண்ணி கொண்டான் என்று லலிதா மூலம் தெரிந்ததுமே மொத்தமாக கோபத்தில் வெடித்து சிதறியவள் தன் மகளை வந்து தூக்கி கொண்டு போய்விட்டாள். பூஜாவிற்கு தாயின் மூலம் கிடைக்காத பேரன்பை ரோஜாதான் கொடுத்திருந்தாள். என்னதான் கடமைக்காக பெற்று வளர்த்த நிகிதாவை விடவும் உண்மையான அன்பை தந்த ரோஜாவிடம் மட்டும்தான் பூஜா அதிக அன்பு வைத்திருந்தாள். அந்த அன்பை பிரித்து பூஜாவை தன்னோடு நிகிதா இழுத்து சென்றிருக்க வேறு வழியில்லாமல் அவளை மீட்க சூர்யா இப்போது சென்னை நோக்கி தனியாக பிரயாணப்பட்டான். பூஜா ரோஜாவிடம் திரும்பி வருவாளா? அப்படியே திரும்பி வந்தாலும் ரோஜாவுக்கு சொந்த குழந்தை வந்தால் பூஜாவை ஏற்றுக்கொள்வாளா? காலம்தான் பதில் சொல்லும். அத்தியாயம் 29. சூர்யா தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தவற்றை சொன்னவனோ, எனக்கான வாழ்க்கை இங்கதான் இருக்குன்னு கடவுள் வச்சிருக்காரு. அதனாலதான் இவ்வளோ பிரச்சனைக்கு பின்னும் கூட இங்க வந்தேன். ரோஜாவை நான் பார்த்தேன், என் வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன். இதுக்கு மேல என் வாழ்க்கையை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது, விட்டு கொடுக்கவும் மாட்டேன். என் குழந்தைய மீட்கத்தான் முயற்சி பண்ணுவேனா? ரோஜா அதை கேட்டதுமே அழுதாள். எனக்கு பூஜா வேணும், எந்த சூழ்நிலையிலையும் அவளை என்னால விட்டு கொடுக்க முடியாது, அவளை கூட்டிட்டு வாங்கல என்று அழுதாள் அவள். அதை பார்த்த குணசேகரன் வந்து சூர்யாவின் கையை பிடித்து கொண்டு, நாங்களும் உங்க கூட வரோம். நீங்க சந்தோஷமா வாழ்ந்து குழந்தைய பெத்துக்கிட்டு வந்து என் தங்கச்சியை ஏமாத்தி புட்டீங்கன்னு தான் நினைச்சேனா, அதான் கோபப்பட்டுட்டோம் நாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, உங்க மக உங்ககிட்ட திரும்ப வந்துருவா. பட்டுமாவையும் வேணும்னா கூட்டிட்டு போங்களே என்று மிக சாந்தமாகவே பேசினான். சூர்யா ரோஜாவின் அருகில் வந்து உட்கார்ந்தான். அவளுடைய கையை பிடித்து கொண்டான். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நான் மட்டும் போயிட்டு வரேன்ன. இப்ப நீ இருக்கிற நிலைமையில அவ்வளோ தூரம்லாம் வர வேண்டாம். அம்மா இப்படி போய் எங்க அக்கா கிட்ட சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. எப்படியும் நிக்கிதா தேடி வருவான்னு வேணா எதிர்பார்த்தேன். நான் அவ கூட வாழாம இருந்தாலும் வேறொருத்தி கூட வாழ்ந்துடக்கூடாது, அதுதான் அவளுக்கும் வேணும். சரி, எது வந்தாலும் சமாளிச்சு தானே ஆகணும். பூஜா உங்க புள்ளன்னு நிரூபிச்சாலும் கோர்ட்ல உங்ககிட்ட தரமாட்டாங்களா என்று பாவமாக கேட்டாள் ரோஜா. அவள் அருகில் உட்கார்ந்தவனோ, உன் அன்பு கிடைக்கவும் உன்ன மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கும் பூஜாவுக்கு கடவுள் வாய்ப்பு வச்சிருந்தா நம்மளோட இருப்பா, இல்லனா அவளோட அம்மா கூட இருப்பா, அவ்வளோதான். அதுக்காக பூஜா நம்மளை விட்டு பிரிஞ்சிருவான்னு இல்ல. நம்ம அன்பு உண்மையா இருக்கும்போது அவளே தேடி வருவா. இப்ப இல்லைனாலும் பின்னாடி வளர்ந்த பிறகு அவ தேடி வருவா. அதை நிவர்த்தி பண்ணத்தான் கடவுள் நமக்கு குழந்தை வரம் தந்திருக்காரோ என்னவோ என்று அவளை சமாதானப்படுத்தி சொன்னான். அப்போதுதான் மல்லிகா அதை கேட்டுவிட்டு, பட்டுமா என்று அவள் அருகில் ஓடி வந்தார் உணர்ச்சி வேசப்பட்டு. அவளுமே அம்மாவை பார்த்து அழுதாள். அவர் அருகில் வந்ததுமே அவருடைய இடுப்போடு கையை போட்டு பிடித்து வயிற்றில் முகத்தை வைத்துக்கொண்டு தேம்பி தேம்பி அழுதாள். உண்மையில் எல்லோருக்குமே கண்கள் கலங்கிவிட்டதுதான். இதற்காகத்தானே இத்தனை வேண்டுதல்கள் வைத்தனர். அவளை திருமணம் செய்து கொள்ள வந்தவர்கள் கூட கேட்ட கேள்வி எத்தனை, அப்படி கேள்வி கணைகள் எல்லாம் கொடுத்த வழிகள் எத்தனை எத்தனை. அத்தனையையும் பொய்யென்றாக்கி இப்போது மகள் கர்ப்பமாகி இருக்கிறாளே, அதை கொண்டாடுவதை விடவும் மனம் அப்படியே இளகிய அழுகைதான் வந்தது. எங்கே மகளுடைய வாழ்க்கை பட்டு போய்விடுமோ, அப்படியே தனி மரமாகவே நின்று விடுவாளோ என்றிருந்தவர்களுக்கு நெஞ்சில் பால் வார்த்தது போன்று குளுமையான செய்தியாக சூர்யா சொல்லியது மகிழ்ச்சியையே தந்தது. அதில் கருப்பசாமி நெகிழ்ந்து போய் சூர்யாவின் கையை பிடித்து கொண்டார். உங்களுக்கு நான் எப்படி நன்றியை சொல்றதுனே தெரியல மருமகனே. நான் ஏதோ நீங்க என் மகளை விரும்பி கட்டிக்க கேட்குறீங்கன்னு தான் கோவிலில் வச்சு தாலியை கட்ட சொன்னேன். ஆனா நீங்க என் மகளுக்கு மறுவாழ்க்கையவே கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி என்று கண் கலங்கி பேசினார். அச்சச்சோ, மாமா வேற அவசரத்துல உண்மையை சொல்லிவிட்டாரே. குணசேகரனும் கருணாகரனும் கூட, எப்பா என்னப்பா சொல்லுதீங்க, நீங்க தான் டாக்டரை நம்ம பட்டுமா கழுத்துல தாலியை கட்ட சொன்னதா? ஏன்ப்பா இப்படி சொன்னீங்க? நம்ம பட்டுமாவுக்கு என்ன குறைச்சல்னு இப்படி கோவில்ல வச்சு தாலியை கட்ட திட்டமெல்லாம் போட்டீங்க? இல்லைனா மட்டும் நீங்க அப்படியே தாலி எடுத்து தந்து கட்ட சொல்லியிருப்பீங்களா மச்சான்ஸ் என்று கோபத்தில் கேட்டான் சூர்யா. ஏன் 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 உனக்கு எதுக்கு எங்க தங்கச்சியை கட்டி தரணும்? இப்ப பாரு, உன் மக உன் மொத பொண்டாட்டின்னு பிரச்சனை வந்து என் தங்கச்சியை அள வச்சுக்கிட்டு இருக்க பாரு. எப்படின்னாலும் 2ஆம் தாரம் தானே அவ, அதுல எங்களுக்கு வருத்தம் தான். நீங்க இப்படியே வருத்தப்பட்டுக்கங்க மச்சான்ஸ், நான் என் பொண்டாட்டியோட வாழ்ந்துக்கிறேன். எங்க வாழ்க்கையில இந்த வருத்தத்தை கொண்டுட்டு குறுக்காலெல்லாம் வராதிங்க என்று விட்டு இப்போது ரோஜாவை தான் பார்த்தான். அவளோ காதலோடு தன்னுடைய கணவனைத்தான் பார்த்தாள். இதுக்கு நம்ம பேசாமலே இருந்திருக்கலாம் என்று கருணாகரன் கோபப்பட்டான். உடனே ரோஜாவின் அருகில் வந்து உட்கார்ந்த சூர்யா அவளது கையை பிடித்து தன் நெஞ்சில் வைத்தவனோ, நான் இப்ப சென்னைக்கு போறேன், திரும்ப அவன் மேல கேஸ் போடுறேன்னு. நம்ம கேஸ்ல ஜெயிக்கிற அளவுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாதுதான். பூஜா பெண் குழந்தை வேறல, ஆனாலும் நம்ம செய்யக்கூடியதை செய்யணும்ல. போயிட்டு 2-3 நாள்ல திரும்பி வந்துடுறேனே என்று அவளை சமாதானப்படுத்தினான். அதை கேட்ட கருணாகரனோ, இங்க பாரு, அப்படியெல்லாம் உன்னை நம்பி தனியா விட முடியாது. நீ போயிட்டு உன் மகளுக்காக அந்த பொண்ணு கூட போயிட்டின்னா என் தங்கச்சி வாழ்க்கைக்கு யாரு பதில் சொல்றது சொல்லு?
அதை கேட்டு கோபத்தில் எழுந்தவனின் கையை பிடித்தெழுத்த ரோஜாவோ தன் பக்கத்தில் உட்கார வைத்து விட்டாள். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குங்க மச்சான். நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, என்னை தவிர எவளையும் திரும்பியே பார்க்க மாட்டீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க போயிட்டு பூஜாவை கூட்டிட்டு வந்துருங்க என்று அழுதாள் ரோஜா. அந்த நம்பிக்கை போதுமே அவனுக்கு. எதை வேண்டுமானாலும் எதிர்த்து நிற்பானே. நான் கிளம்புறேன்டி. உங்க அண்ணனுங்களை வேணும்னா என் கூட வர சொல்லு. அவங்க என் வீட்டையும் என் ஊரையும் பார்த்துக்கட்டும். நிக்கிதா குடும்பமும் அப்பா வீட்டில் தான் இருக்காங்களாம். நாங்க போக மாட்டேன். நான் எனக்காக வாங்கியிருக்க வீட்டுக்கு தான் போவேன். அங்க யாரும் உங்க அண்ணனுகளை கேள்வி கேட்க மாட்டாங்க. எவன் கேள்வி கேட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் என் தங்கச்சிக்காக வருவேன். உன்னை கையோட கூட்டிட்டு தான் இங்க நான் வருவேன். வா, கார்லயே போயிடலாம் என்று கருணாகரன் கிளம்பினான். ரோஜா அதை கேட்டுவிட்டு அண்ணே என்று அழைத்து தன்னுடைய கணவனுக்காக பேச போனாள். ஆனால் சூர்யாவோ அதை தடுத்துவிட்டு, ரோஜா விடு, உங்க அண்ணன் வரட்டும், எனக்கும் கொஞ்சம் மாரல் சப்போர்ட்டா இருக்கும் பாரு, நான் பாத்துக்கிறேன் என்று அவளை சமாதானப்படுத்தினான். அவளுக்கும் கூட சூர்யா சொல்வது புரிந்ததால் சரி என்று தலையாட்டி சம்மதம் சொன்னாள். உடனே சூர்யா கிளம்ப அவனோடு கருணாகரனும் கிளம்பினான். ரோஜாவுக்கு மனது திக் திக் என்றிருந்தது. அடுத்து என்னவாகுமோ என்கின்ற பயம் வேறு இருந்தது. எது வந்தாலும் எதிர்கொள்ள வேண்டுமே. அப்படியே தன்னுடைய மனதை திடப்படுத்தி கொண்டாள். ஆனால் பூஜாவை நினைக்கும் போது அவளால் பதற்றப்படாமல் இருக்க முடியவில்லை. இங்க வந்து இத்தனை நாளுமே அவளோடு ஒட்டிக்கொண்டே இருந்த பூஜா இல்லாமல் அவளுக்கு ஒரு மாதிரியாகவே இருந்தது. எம்மா, எனக்கு பயமா இருக்குமா. பூஜா பாவமா, என் மாமியார் கிட்ட கூட ஒட்டாது. எப்பவும் தூக்கத்துல கூட என்கிட்ட ஒட்டிக்கிட்டே இருப்பாமா. அவ எப்படி அங்க இருக்காளோ. இங்க பாரு, உன்னை விட அதிக பாசம் பெத்தவளுக்கும் இருக்கும் பட்டுமா. பெத்தவளை விட மற்றவங்க பாசம் வச்சிட போறாங்களா சொல்லு. அவங்க அம்மா இல்லாத குறையா இருந்திருக்கும். உன்னை பார்த்ததும் அவ ஒட்டிக்கிட்டா. அவங்க அம்மா கிட்ட இருக்கும்போது உன்னை எப்படி தேடுவா. விடுபட்டுமா. இப்ப நீயும் மாசமா வேற இருக்க. ரொம்பலாம் யோசிக்காத என்று அவளிடம் பேசி புரிய வைத்தார். அவளுக்கு மனதே இல்லை. ஆனாலும் தன்னையும் பார்த்து கொள்ள வேண்டுமே என்று சாப்பிட்டாள். சூர்யா எப்படியாவது பூஜாவோடு வருவான் என்று காத்து கொண்டே இருந்தாள். இங்கு காரில் சென்னையை நோக்கி போய்க் கொண்டிருந்த கருணாகரன் தன் பக்கம் சாய்ந்து படுத்து தூங்கிக் கொண்டு வரும் சூர்யாவை முறைத்து பார்த்தான். அவன் 2 முறை திரும்பி பார்த்துவிட்டு 3வது முறை காரை நிறுத்தியே விட்டான். அதை பார்த்துவிட்டு சூர்யாவோ, என்ன மச்சான், காரை நிறுத்திட்டீங்க, அப்படியே போக வேண்டியதானே என்று கேட்டான். நான் என்ன உனக்கு டிரைவரா, தூங்கிட்டு வரனே என்று எரிச்சலில் கேட்டான். உடனே, டிரைவர் இல்ல, என் மச்சான்ல, எப்படியும் எங்கேயும் கொண்டு போயெல்லாம் இடிக்க மாட்டீங்கிற தைரியம்தான் மச்சான். மச்சான் துணையிருந்து மலையே ஏறலாம்ல. இந்தா இருக்க சென்னைக்கு போயிட மாட்டோமா என்று சொன்னான். அதை கேட்டதும் கருணாகரனின் கோபம் அப்படியே பொங்கும் பாலில் போட்ட மிக்சர் மாதிரி அடங்கியே போயிற்று. உடனே காரை எடுத்தவன் எதுவுமே பேசாமல் போய்கொண்டே இருந்தான். அதற்கு பின் அவர்கள் வழியில் சாப்பிடுவதற்காகத்தான் நிறுத்தினர். சூர்யா எதையுமே ஆர்டர் பண்ணவில்லை. சும்மா வெறுமனே பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கும் சேர்த்து கருணாகரன் ஆர்டர் செய்துவிட்டு, எதுனாலும் போராடித்தானே பார்க்கணும். போராடுறதுக்கு தெம்பு வேணும்ல மாப்ள, சாப்பிடுங்க. நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். அப்புறம் எது வேணும்னாலும் பார்த்துக்கலாம் என்று சாப்பிட வைத்தான். சில நேரங்களில் மனதாலும் உடலாலும் தளர்ந்து போகும்போது, இப்படியான சில உறவுகள் தாங்கி பிடிக்கும்போது நமக்கு இன்னுமே போராடுவதற்கு பலம் கிடைக்கும். சூர்யாவும் கருணாகரனும் சென்னை வந்து சூர்யாவின் வீட்டை பார்த்ததுமே அப்படியே நின்றுவிட்டனர். ஏனென்றால் கருணாகரன் அங்கேயே நின்று விட்டான். உள்ளவா மச்சான், இதுதான் நானே எனக்காக வாங்கின வீடு. இனி டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு சென்னை வரலான்னு பார்க்குறேன். இங்கே தான் கார்டியாலஜிஸ்டா இருந்தேன். மகளுக்காகத்தான் பேசி மாறுதல் வேணும்னு சின்ன கிராமத்துக்கு யாரும் தெரியாத இடத்துக்கு வந்தேன். அதுக்கப்புறம் நடந்தது தான் உனக்கே தெரியுமே என்றவாறு உள்ளே அழைத்து சென்றான். கருணாகரனுக்கு இப்போதுதான் தங்கச்சி புருஷன் மேல் கொஞ்சமாச்சும் மரியாதை வந்தது. அதனால் ஒன்றுமே சொல்லாமல் அவன் பின்னாடியே போனான். உள்ளே போனதுமே, நீங்க இந்த ரூம்ல தங்கிக்குங்க மச்சான், குளிச்சுட்டு வாங்கன்னு, சாப்பிட்டுட்டு உடனே எங்க அம்மா வீட்டுக்கு போகலாம். அங்கதான் மொத்த குடும்பமும் இருப்பாங்க. எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவரோட அக்கா குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற பாசமலர் அவரு என்று சொன்னவனின் குரலில் அத்தனை வேதனை இருந்தது. ஒரு அப்பாவாக கருப்பசாமி செய்தவற்றையும் தன்னுடைய தங்கை வாழ்க்கைக்காக அவர் இன்றளவும் படும் பாட்டையும் நினைத்து பூரித்து போனான் கருணாகரன். நமக்கு கிடைச்ச மாதிரி அப்பா மாப்பிள்ளைக்கும் கிடைச்சிருந்தா இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம்ல என்று யோசித்தான். ஆனா சூர்யாவுடைய அப்பா நல்ல மாதிரி மட்டும் இருந்திருந்தால் அவன் கருணாவின் தங்கையை தேடி வந்து கட்டியிருப்பான் என்பது சந்தேகமே. இந்த ஜென்மத்தில் சூர்யாவுடைய அப்பா இப்படித்தான். சில ஜென்மங்களையெல்லாம் மாற்றவே முடியாது. இருவரும் உடனே கிளம்பி சூர்யாவின் வீட்டிற்கு போனார்கள். அந்த வீட்டை பார்த்த கருணாகரனோ, என்னடா இவ்வளோ பெரிய வீடு ஒரு பையனுக்காக கட்டி வச்சிருக்காங்க, பணம் இருக்குன்னு பகட்டு கட்டியிருக்காங்களே, இந்த வீட்டை கட்டினதுக்கு பதிலாக பாதி பணத்தை நிலம்லையோ இல்லை தோப்புலையோ வாங்கி போட்டிருந்தா வருமானமாவது வந்துட்டு இருக்கோம்ல. இப்ப பணத்தோட அருமை தெரியாத மனுஷங்க போல என்றவாறு சூர்யாவோடே உள்ளே போனான்.
சூர்யா உள்ளே போகவும் அவனை பார்த்த லலிதாவோ சூர்யா என்று பக்கத்தில் வந்து நின்றார். கலெக்டரே, அங்கே அப்படியே தள்ளி நில்லுங்க. நீங்க செஞ்ச வரைக்கும் போதும். என்னையும் என் மகளையும் பிரிச்சதெல்லாம் போதும். நான் பூஜாவை கூட்டிட்டு போகத்தான் வந்திருக்கேன். நிக்கிதா உள்ள இருந்தா என் மகளை என்கிட்ட தந்துட்டு போக சொல்லுங்க, இல்லைன்னா நானே கேஸ் போடுவேன் என்று சத்தம் போட்டான். சூர்யாவின் சத்தத்தை கேட்டுவிட்டு மேலிருந்து கீழே வந்த நிக்கிதாவோ, என்னத்தா நல்லா இருக்கீங்களா? உங்க 2வது மனைவி சுகமா இருக்காளா? அதை கேட்டதுமே சூர்யாவோ, ரொம்ப நல்லா இருக்கா. என் அத்தை மகளே, உன்னாலையும் உன் தாய் மாமனாலையும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் நீ எப்படி இருக்க? என் மகளை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு வந்துட்டேன்னு சந்தோஷமா இருப்பியே என்று நக்கலாகவே கேட்டான். அவ என் மக. நான் நீதான் டோனர்னு சொன்னதுனாலதான் உன் மகன் உனக்கு தெரிய வந்துச்சு. இல்லனா அது வெளியே தெரியாமலேயே போயிருக்கும். அதுவும் சரிதான். உண்மையிலேயே டோனர் நான் தானா, இல்ல நீ வேற யார் கூடயாவது இருந்துட்டு கர்ப்பமானதுமே என் பேரை சொல்லிட்டியா? இதை வேணும்னா செக் பண்ணிடுவோமா? என் சத்த மகளே சொல்லு என்று அவளுக்கு பதிலடி கொடுத்தான். அவள் சூர்யா இப்படி பேசுவான் என்று எதிர்பார்க்காததால் அதில் ஒரு நொடி ஒரு மாதிரி அதிர்ச்சியில் நின்றுவிட்டாள். அதற்கு பின் சுதாரித்து, ஏன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கணுமாத்தான்? நீ உண்மையிலேயே அப்படித்தான் கர்ப்பமாகியிருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. பூஜா என் மகன் மனசளவில் நானும் என் பொண்டாட்டியும் உணர்ந்துட்டோம். அதனாலதான் அவளை திருப்பி கூட்டிட்டு போகிறதுக்கு வந்திருக்கேன். அப்படியெல்லாம் தர முடியாது. ஏற்கனவே நமக்கு டிவோர்ஸ் ஆகி அதுல என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சும் குழந்தையை எடுத்துக்கிட்டு போய் எனக்கு காமிக்காம ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க. அதுக்கான கேஸ் போட்டு தான் பூஜாவை இப்ப தூக்கிக்கிட்டு வந்ததே. இனி அவளை உங்ககிட்ட தரமாட்டேன். நாங்க இன்னைக்கு ஈவினிங்கே அமெரிக்கா போறோம். தயவு செஞ்சு பூஜா வேணும்னு என்கிட்ட வராதிங்க. வந்தா என்ன செய்வ? கேஸ் கொடுத்து உள்ள தள்ளிடுவேன். அதை செய் என்று அவளை தள்ளி விட்டுவிட்டு உள்ளே போனான். கருணாகரனோ நிகிதாவை முறைத்து பார்த்தான். அவனுக்கு வந்த ஆத்திரத்தில் அவளை அடிப்பதற்கு தான் தோன்றியது. ஆனாலும் தன்னை அப்படியே அடக்கி கொண்டு சூர்யாவுக்காக சும்மா இருந்து விட்டான். சூர்யா உள்ளே போய் தூங்கும் பூஜாவை தூக்குவதற்கு போனான். அதற்குள் அங்கு போலீஸ்காரர்கள் வந்து, சார் சார் வெளியே போங்க, குழந்தைக்கு நாங்க பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கோம். மேடம் உங்க மேல கேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க வக்கீலோட வாங்க, இல்லனா கோர்ட்ல பாத்துக்கங்க என்று சூர்யாவை வெளியே பிடித்து தள்ளினார்கள். அவனால் பூஜா விஷயத்தில் ஒன்றுமே இப்போது செய்ய முடியாது என்று தெரிந்ததுமே தவித்து போனான். அவனால் இப்போதைக்கு பூஜாவை பார்க்கவும் முடியாது, அவளை மீட்கவும் முடியாது. இனி எல்லாமே கோர்ட்டில்தான் பார்க்க வேண்டும் என்றதுமே வேதனையோடே திரும்பினான். மகளை இனி பார்க்க முடியாது என்ற வேதனையில் வெளியே வந்தவனை கருணாகரன் தான் தாங்கிக் கொண்டான். அத்தியாயம் 30. சூர்யா வேதனையில் போவதை பார்த்த நிகிதாவோ சத்தமாகவே சிரித்தாள். உன்னையே நினைச்சு வேதனையோட வாழ்ந்தல்ல, எனக்கு என்ன தந்த? உனக்காக குழந்தையெல்லாம் பெத்துக்கிட்டல. ஒரு முறை கூட என் கூட வாழ முடியாது. நீ போயும் போயும் ஒரு பட்டிக்காரியை பிடிச்சுக்கிட்டு கட்டிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க. உனக்கு என் மகளை தரணுமா? தலைகீழா நின்னாலும் சரி, பூஜாவை நீ பார்க்க கூட முடியாது என்று தனக்குள்ளாகவே சொல்லிக் கொண்டிருந்தாள். லலிதா தான் பாவமாக போகும் தன் மகனை வேதனையோடே பார்த்திருந்தார். இந்த ராகினி நம்மகிட்ட இருந்து தகவலை கேட்டு அப்படியே நிகிதா கிட்ட போட்டு கொடுத்துட்டாலே. இனி சூர்யா கிட்டையும் நம்ம பேச முடியாது. ஏற்கனவே ரோஜாவை கல்யாணம் பண்ணது பிடிக்கலின்னு இருந்தேன். அதுக்கே நம்ம மேல அவன் கோபப்பட்டான். அவங்க கல்யாணத்தை நான் தான் நிகிதா கிட்ட போட்டு கொடுத்தேன்னு அதுக்கும் சேர்த்து கோபத்துல வேற இருப்பான். நம்ம புருஷனை சொல்லவே வேண்டாம், அக்கா கறிக்கு தான் சப்போர்ட்டும் பண்ணுவாரு. என்ன பொழப்போ நம்ம பொழப்பு என்று வேதனைப்பட்டார். அவரால் வேறு என்னதான் செய்ய முடியும்? சூர்யாவால் பூஜாவை பார்க்க முடியாது ஒரு மாதிரியாக உணர்ந்தான். அவன் தன் தலையை பிடித்து கொண்டு அடுத்து என்ன செய்யலாம் என்று உட்கார்ந்து விட்டான். கருணாகரனோ அதை பார்த்துவிட்டு அவனுடைய தோளில் தட்டி, எதுக்கு இப்ப கவலைப்படுறீங்க? அதுக்கான கேஸ் ப்ரொசீஜர் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் ஒரு வக்கீலை பார்த்து பண்ணிடுவோம். நம்ம செய்யக்கூடியது எதுவோ அதை முழுசா செஞ்சிருவோம். மீதி உள்ளதை விதியோ கடவுளோ பார்த்துப்பாங்க. எழுந்திரிங்க மாப்ள என்று அவனை ஆறுதல் படுத்தினான். அதற்கு பிறகு கொஞ்சம் சமாதானமானவனோ, எனக்கு என் குழந்தை வேணும் என்று சூர்யா நிக்கிதா மீது கேஸ் போட்டுவிட்டான். அவளுமே தன்னுடைய வக்கீல் மூலமாக கேஸை பார்த்துக்க சொல்லிவிட்டு அமெரிக்கா சென்று விட்டாள். ஏற்கனவே சூர்யா குழந்தைய தூக்கிக்கிட்டு போயிருக்கான். அம்மா கிட்ட கூட குழந்தைய காட்டாம தூக்கிட்டு போயிருக்கான். போலீஸ் மூலமா தான் நிக்கிதா குழந்தைய வாங்கியிருக்கா. அப்படி சொல்லும்போது நிக்கிதாவிற்கு சாதகமாகத்தான் தீர்ப்பு வரும் என்று தெரியும். இருந்தும் கூட ஒரு சின்ன வாய்ப்பிலாவது தன் குழந்தை நமக்கு கிடைத்து விடாதா என்று ஏக்கத்தில் கேஸ் போட்டிருக்கிறான் சூர்யா. அதுவே சூர்யாவுக்கு ஒரு மாதிரி மனது வேதனையாக இருந்தது. பூஜாவை அடுத்து பார்க்கவே முடியாதே என்கின்ற ஏக்கம் நெஞ்சை கிழித்ததென்றால், மகள் எங்கே என்று கேட்கும் மனைவிக்கு என்ன பதிலை சொல்லப் போகிறான் என்று நினைக்கும் போதே நெஞ்சு வலித்தது. இதற்கு மேல் எது வந்தாலும் சமாளித்துத்தானே ஆக வேண்டும் என்று தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு ஊருக்கு கிளம்பினான். கருணாகரனுக்கு இப்போது சூர்யாவை பார்க்கும்போது பாவமாகவே இருந்தது. குடும்பம் ஒன்று இருந்தும் கூட இல்லாத மாதிரி தான் இவரோட வாழ்க்கை இருக்கு என்று அவன் ஒரு மாதிரி பாவப்பட்டான். ஊருக்கு கிளம்பும்போது கருணாகரன் தான் அவனுடைய தோளில் கையை போட்டு, என்ன மாப்ள, நாங்களாம் உங்க கூட இருக்கோம்ல, எது வந்தாலும் பார்த்துக்கலாம். பூஜா பாப்பாவை அமெரிக்காவில் போய் தூக்கிட்டு வரணும்னாலும் நானும் கூட வரேன்.
போய் தூக்கிட்டு வந்துடலாம். கவலைப்படாதீங்க மாப்ள, நாங்க இருக்கோம் என்று ஆறுதல் சொன்னான். அவன் பேசவுமே சூர்யா அவனுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன மாப்ள? இல்ல, மச்சான் துணையோட அமெரிக்கா போகலான்னு யோசிக்கிறேன் என்று சொல்லி சிரித்தான். அவ்வளவுதான், அவன் நார்மல் மோடுக்கு வந்துவிட்டான் என்று கருணாகரனும் கூட சத்தமாக சிரித்தான். மச்சானும் மாப்பிள்ளையும் இப்போது தென்காசியை நோக்கி பயணப்பட்டனர். இருவருக்குமே இப்போது ஒரே எண்ணம்தான். அதுதான் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது. ரோஜாவை என்ன சொல்லி சமாதானப்படுத்துவது? அவளை எப்படி சமாளிக்கப் போகிறோம்? இதுதான் யோசனையாக இருந்தது. ரோஜா எப்படியுமே அழுவாள். பூஜா வேண்டுமென்று ஆர்ப்பாட்டம் பண்ணுவாள் என்று தெரியும். வேறு வழியே இல்லை. எப்படினாலும் சமாளிச்சுதான் ஆகணும் என்று வந்து சேர்ந்து விட்டார்கள். கார் உள்ளே வரும் சத்தம் கேட்டதுமே ஓடி வந்த ரோஜாவை பார்த்து மல்லிகாதான் சத்தம் போட்டார். பட்டுமா, மெதுவா போ என்றதுமே மெதுவாக போனாள் அவள். அவள் வெளியே வந்து பார்த்தபோது அங்கு சூர்யாவும் கருணாகரனும் ஒரு மாதிரியான சோகமான முகத்தோடு இறங்குவதை பார்த்ததுமே அவளுக்கு புரிந்துவிட்டது. பூஜா அவர்களோடு வரவில்லை என்று புரிந்து கொண்டாள். பூஜா அவர்களோடு வரவில்லை என்று தெரிந்தாலும், நிகிதா குழந்தையை இவர்களிடம் கொடுக்கவில்லை என்று தெரிந்தாலும், அவளுடைய மனது ஒருவேளை பூஜா காருக்குள் இருந்தாள் என்று தேடி தேடி பார்த்தாள். ஆனால் அவர்கள் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு வரவுமே அப்படியே மடங்கி உட்கார்ந்து விட்டாள். சூர்யா ஓடி வந்து அவளை தாங்கி பிடித்து வீட்டிற்குள் அழைத்து சென்றான். ரோஜா எதுவுமே பேசவில்லை. அமைதியாக அவனுடைய தோளில் சாய்ந்து கொண்டாள். இருவருக்குள்ளும் மௌனம் மட்டுமே அந்த நேரத்தில் நிழலாடியது. கருணாகரன் உள்ளே சென்று நடந்தவற்றை கருப்பசாமியிடமும் மல்லிகாவிடமும் சொல்லிக் கொண்டிருந்தான். அவர்களுக்குமே சூர்யாவின் நிலைமையை நினைத்து வருத்தம்தான். எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாதவன் போன்றிருக்கிறது பெரிய பாரம். அதை சூர்யா தாங்கிக் கொள்கிறான். யாரிடமும் வெளிப்படுத்தியதில்லை. வெளிப்படுத்தினாலும் எந்த பயனும் இல்லை. அதனால்தான் யாரையுமே எதிர்பார்க்காமல் அவன் வாழ்க்கையை அவனே அமைத்து கொண்டான். நமக்கு தான் ஒரு நல்ல மருமகன் கிடைச்சிருக்காரு. அவனை எப்படியோ பிரச்சனையெல்லாம் செய்து அடித்தாலும் உதைத்தாலும் அவரே 2ஆம் தரமா நம்ம ரோஜாவை கட்டிக்கிட்டாரு என்று பிரச்சனையெல்லாம் செய்து மனஸ்தாபம் கொண்டாலும் அவனை இப்போது புரிந்து கொண்டார்கள் அந்த குடும்பத்தார். டாக்டருக்கு அது போதுமே. ரோஜாவும் சூர்யாவும் அமைதியாக இருக்க மல்லிகா தான் பின்னாடி இருந்து, பட்டுமா, மருமகன் பாவம், அங்கிருந்து வந்திருக்காங்கல்ல, வந்தவங்க பசியில வேற இருப்பாங்கம்மா, குளிச்சுட்டு வர சொல்லு, சாப்பாட்டு எடுத்து வைக்கிறேன் என்று சொன்னார். சூர்யாவோ மெதுவாக, நம்ம ரூமுக்கு போவோமா ரோசா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்று மென்மையாகவே அவளுடைய காதில் கேட்டான். நம்மளை விட மச்சான் நிலைமை தான் கஷ்டம். இப்படி நானே இடிஞ்சு போனா அவர் என்ன பண்ணுவாரு என்று நினைத்தவள் கண்களை துடைத்து கொண்டு எழுந்து, வாங்க, நம்ம ரூமுக்கு போவோம் என்று அவனுடைய கையை பிடித்து மாடிக்கு இழுத்து சென்றாள். அதை பார்த்த கருப்பசாமியும் மல்லிகாவுமே ஒன்றுமே சொல்லாமல், போகட்டும், அவங்களுக்கு தனிமை தேவைதான், பேசட்டும் என்று அமைதியாகவே பார்த்திருந்தனர். இருவரும் மேல் மாடி வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அவர்களுக்கான தனிமை கிடைத்தது. உடனே சூர்யா ரோஜாவை இறுக்கமாக கட்டிக்கொண்டான். அவன் அப்படி கட்டிக்கொண்டு அமைதியாக நிற்கவும் அவனுடைய கண்ணீர் ரோஜாவின் தோளில் வந்து விழுந்தது. அவ்வளவு அமைதியாக சத்தமில்லாமல் தன்னுடைய மனதின் வலியை அவளிடம் மட்டுமே வெளிப்படுத்தினான். அது இப்போது கண்ணீராக அவளது மேல் தெரித்து விழுந்தது. அதில் பயந்து போனவளோ, மச்சா என்று கதறியவள் அவனிடமிருந்து தன்னை விலக்கி அவனுடைய முகத்தை தன்னுடைய கைகளில் தாங்கி கொண்டாள். என்ன மச்சான் இது, இப்படி மனசுடைஞ்சு போயிட்டீங்க? நம்ம பூஜா எங்கேயும் போக மாட்டா, நம்ம கிட்ட வந்துருவா பாருங்களேன். நம்ம பூஜா மேல வச்ச பாசம் நெசமானது தெரியுமா? அது யாரும் குறை சொல்லவே முடியாது மச்சான். நம்ம பூஜாவுக்கும் அது நல்லா தெரியும். இப்ப இல்லைனாலும் பிற்காலத்துல அவளுக்கு புரிஞ்சிரும். அவ நம்ம அன்பையும் அரவணைப்பையும் உணர்ந்தவ. அவ கண்டிப்பா நம்மளை தேடி வருவா பாருங்க என்று அவளுடைய கண்கள் கலங்கினாலும் அதையும் மறைத்துவிட்டு அவனுக்காக ஆறுதல் சொன்னாள். அவன் மெதுவாக ரோஜாவின் முகத்தை பார்த்து, எனக்கும் வலிக்கிற மாதிரி உனக்கும் வலிக்குதுலடி. 2 பேரும் இதை எதிர்பார்க்கல. சத்தியமா பூஜாவை விட்டு கொடுக்கணும்னு இப்ப வரைக்கும் நினைக்கல. அவ கிடைக்க என்ன வழியெல்லாம் உண்டோ அத்தனையும் நான் செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். உங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் செஞ்சிட்டீங்கல்ல, கண்டிப்பா நமக்கு சாதகமா வரும். நீங்க கவலைப்படாதீங்க மச்சான். ஏனோ தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுதுடி. அவ தான் டோனர் வேணும்னு சொன்னா. முன்ன பின்ன அவளோட ப்ரொஃபஷனை யோசிக்காம நான் பாட்டுக்கு டொனேட் செஞ்சுட்டேன். ஆனா அது இப்படி வந்து நிக்கும்னு யோசிக்கல. நிக்கிதா மேல எனக்கு எந்த காலத்துலயும் விருப்பமோ காதலோ இனியும் வராது. அட்லீஸ்ட் காமம் கூட அவளை பார்த்து வரல. அதான் விவாகரத்து செஞ்சேன். நான் எப்ப பூஜாவை பார்த்தனோ அன்னைக்கே மகங்கிற பாசம் என்னையே அறியாம என் நெஞ்சுக்குள்ள வந்து ஒட்டிக்கிச்சு. அந்த பாசம் எந்த நிலைமையிலையும் மாறாது. அதான் எனக்கு தெரியும்ல மச்சான், நம்ம புள்ள நம்ம கிட்ட வந்துருவா. அந்த நம்பிக்கையில தான் கேஸ் போட்டுட்டு வந்திருக்கேன். இப்ப எல்லாம் சரியா நடக்கும், நீங்க மனசு தளர விட்டாதீங்க மச்சான் என்று ஆறுதல் சொன்னாள். அவ்வளவுதான். ஒருத்தரை ஒருத்தர் தங்களை மறந்து ஆறுதல் சொல்லிக் கொண்டனர். 1 மாதம் ஒரு மாதிரி இருவருக்குள்ளுமே உணர்வு பூர்வமான நெருக்கம் அதிகமாகி இருந்தது. பூஜாவின் நண்பனையும் சேர்த்து ரோஜாவுக்கு கொடுத்தனர்.
ரோஜாவின் கர்ப்பகால பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே ஒரு டாக்டராக அவனே பார்த்து கொண்டாலும் கைனகாலஜிஸ்டிடம் காண்பித்திருந்தான். ஆனால் அவனுடைய எண்ணமெல்லாம் சென்னைக்கு போய்விட வேண்டும் என்றுதான் இப்போதைக்கு இருந்தது. ரோஜாவின் வீட்டில் இருந்தான். 3 வேளையும் இருவருக்கும் சாப்பாடு வந்தது. எப்போதும் போல வாடகையும் கொடுத்தான். கருப்பசாமி எவ்வளவோ மறுத்தும் கூட வாடகையை கொடுத்து விடுவான். இருவரையும் கீழ் வீட்டில் தங்களோடு வந்திருக்கும்படி சொன்னார்கள். ஆனால் அதெல்லாம் சரி வராது என்று மேல் வீட்டிலேயே இருந்தார்கள். சூர்யா பழையபடி சென்னைக்கு மாற்றல் கேட்டிருந்தான். 3 மாதம் கழித்து அவனுக்கு மீண்டுமே சென்னைக்கே மாற்றல் கிடைத்தது. சூர்யா வீட்டிற்கு வந்ததுமே ரோஜாவிடம் சொல்லிவிட்டான். நம்ம சென்னைக்கு போயிருவோமா? ஏனோ மனசு இங்கேயும் இப்ப நிம்மதியா இல்ல. உனக்கு என் கூட வர சம்மதமா என்று கேட்டான் அவன். நான் வரணும்னு நீங்க நினைக்கலையா? லூசாடி நீ இப்ப இருக்கிறதுக்கு அத்தை நல்லா கவனிச்சுப்பாங்க. சாப்பாடும் ஒத்துக்கும். என் கூட வந்தா உன்னை கவனிச்சுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. நான் டியூட்டிக்கு போயிட்டா தனியா இருக்கணும் பாரு. அது உனக்கும் கஷ்டம்ல. அதான் சொன்னேன்டி. எனக்கு அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்பவே 5 மாசம் ஆகிருச்சு. நான் சமாளிச்சுப்பேன் என்று முகத்தை உரென்று வைத்திருந்தாள். அவளுடைய அந்த கோபம் பிடித்திருந்தது அவனுக்கு. அப்படியே அவள் பக்கமாக சாய்ந்து மெதுவாக கன்னத்தில் முத்தமிட்டான். அந்த முத்தம் வெகு நாட்களுக்கு பின் கிடைத்ததுமே அவனையே கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். என்னடி அப்படி பார்க்கற? என் புருஷன் நான் பார்க்கறேன். பார்க்க மட்டும்தான் இப்போதைக்கு முடியுது. வேற ஒன்றும் செய்ய முடியாதே. ஆஹா, அதுல டாக்டருக்கு ரொம்ப வருத்தம் போலையே. ஆமாமா, ரொம்ப ரொம்ப வருத்தம். அதுக்கு பதிலாக முத்தம் கொடுத்து ஈடு செஞ்சுக்கிறேன் என்று முத்தத்தால் அவளை மூச்சு முட்ட வைத்தான். அடுத்த ஒரே வாரத்திலேயே இருவரும் சென்னைக்கு கிளம்ப மொத்த பேரும் அவர்களோடு கிளம்பிவிட்டனர். தங்கச்சி வாழ்வதற்கென்று அண்ணன்களும் மகள் வாழ்வதற்கென்று பெற்றவர்களும் சீர்களோடு கிளம்பி வந்து விட்டுவிட்டு போனார்கள். சூர்யா இங்கு வந்தது லலிதாவுக்கும் தெரியும். அவர் சூர்யாவுக்கு போன் பண்ணினார். ஆனால் சூர்யாதான் அவரிடம் பேசவே விரும்பாமல் அழைப்பை துண்டித்து விட்டான். லலிதாவிடம் பெரிய அளவு மரியாதையோ அன்போ ரோஜாவுக்கு இன்றளவும் வந்ததில்லை என்பதால் அதை அவள் கூட கண்டு கொள்ளவில்லை. என்னதான் இருவரது வாழ்க்கை சந்தோஷமாக போனாலும் இருவரின் மனதிலுமே பூஜாவின் பிரிவும் ஏக்கமும் ஆழமாகவே பதிந்திருந்தது. அதை அவ்வப்போது வெளிப்படுத்தி கொண்டாலும் அடுத்து என்ன என்று எதுவுமே தெரியாத நிலைமையில் போய்க் கொண்டிருக்கும் போதுதான் அவன் போட்டிருந்த கேஸின் விசாரணைக்காக கோர்ட் ஆர்டர் போட்டிருந்தது. சூர்யா கோர்ட்டிற்கு போக கிளம்பும் போது நானும் உங்க கூட வரேன் என்று ரோஜாவும் கிளம்பி நின்றாள். ரோஜாமா வேண்டாம், அங்க என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அப்புறம் உனக்கு மன கஷ்டமா இருக்கும், வேண்டாண்டி என்று எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான். ஆனால் அவளோ முடியாது, எனக்கு பூஜாவை பார்க்கணுங்க, நான் வரேன் என்று காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள். சூர்யாவுக்கு வேறு வழியின்றி அவளை கூட்டிக் கொண்டு போனான். அவனுக்கு பூஜா நம்மோடு வருவாளா, தீர்ப்பு நமக்கு சாதகமாக வருமா என்று ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் ரோஜாவை எப்படி சமாளிப்பதென்று இன்னொரு பக்கம் கவலையோடே இருந்தான். கோர்ட்டுக்கு போகும்போதே நிகிதா முன்னாடியே வந்திருந்தாள். அவளது மடியில்தான் பூஜா உட்கார்ந்திருந்தாள். சூர்யாவும் ரோஜாவும் நடந்து வருவதை பார்த்த நிகிதாவுக்கு உள்ளுக்குள் ஏதோ உடைந்தது. அவர்கள் இருவரையுமே பார்த்து கொண்டே இருந்தாள். அவளது கண்கள் தன்னையே அறியாமல் கலங்கியது. ரோஜாவுக்கு இது 7வது மாதம் என்பதால் வயிறு நன்றாகவே வெளியே தெரிந்தது. அவள் நடக்கும்போது சூர்யாவின் கைகளை தாங்கி பிடித்துக்கொண்டு நடந்து வரும்போது அத்தனை அழகாக இருந்தது பார்ப்பதற்கு. பூஜா தன்னுடைய வயிற்றில் இருப்பது தெரிந்தும் கூட என்னமோ பண்ணிக்கோ என்று சூர்யா அவளை விட்டுவிட்டு போனதும் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியதும் இப்போது ஞாபகத்துக்கு வந்து மனதை இன்னுமே இறுக்கி கல்லாக்கி விட்டது. அதனால் நிகிதா தன்னுடைய கண்களை துடைத்து கொண்டு எதையுமே யாரையுமே பார்க்காதவளாக உட்கார்ந்து விட்டாள். இந்த 6 மாத பிரிவிலும் பூஜா ரோஜாவை மறக்கவே இல்லை. ஹை ரோஜாமா என்று சத்தமிட்டவள் நிகிதாவின் மடியிலிருந்து துள்ளி இறங்கினாள். ஆனால் நிகிதாவோ அப்படியே அவளை இறுக்கி பிடித்து தன் மடியில் வைத்து கொண்டாள். அவள் அழுதாள். ஆனாலும் கூட மனதே இறங்காமல் பிடித்து வைத்து கொண்டாள் நிகிதா. இருவரும் விசாரணைக்காக காத்திருக்க நீதிபதி வந்து கேஸை பார்த்தவர், இந்த கேஸே செல்லாது, ஏற்கனவே பெண் குழந்தைங்கிறதுனால அம்மா கிட்டதான் இருக்கணும், அதுவும் இது IVFல பிறந்த குழந்தை வேற, அதனால டோனருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே, இந்த கேஸை தள்ளுபடி பண்றேன், குழந்தை அம்மா கூட தான் இருக்கணும், 18 வயசுக்கு அப்புறம்தான் அவளே முடிவெடுத்து யாரு கூட வேணும்னாலும் இருக்கலாம் என்று தீர்ப்பை எழுதி முடித்து விட்டார். இதை கேட்டு ரோஜாதான் மொத்தமாக இடிந்து போய்விட்டாள். இருந்த ஒரே ஒரு நம்பிக்கையும் பொய்த்து போய்விட்டதே என்று கதறி அழுதாள். அவளுடைய அழுகையை பார்த்த சூர்யா நிகிதாவை தான் முறைத்து பார்த்தான். அவளிடம் வேறு எதுவும் பேச முடியாது என்பதால் சட்டென்ற ரோஜாவை தன்னுடைய நெஞ்சில் தாங்கிக் கொண்டான். அவளோ பூஜாவை கையை நீட்டி பூஜா என்று அழைத்து அழைத்து அழுதாள். அவள் வெடித்த அளவும் சூர்யாவும் பூஜாவை வேதனையோடுதான் பார்த்தான். அவனுடைய கண்கள் கூட கலங்கியது. இதையெல்லாம் பார்த்த நிகிதாவுக்கு முகத்தில் சந்தோஷம் வந்தது. சூர்யாவின் அருகில் வந்தவளோ, மிஸ்டர் சூர்யா வரட்டுமா
எல்லா விஷயத்துலயும் என் வாழ்க்கையில நீங்க மட்டும்தான் ஜெயிச்சீங்க. பூஜா விஷயத்துல மட்டும்தான் நான் ஜெயிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று கெத்தாக சொன்னவள் அவனை கேவலமாகவே பார்த்தாள். அதை கேட்டதுமே சூர்யாவோ, ரொம்ப சந்தோஷம். ஒருத்தங்க வாழ்க்கையில நுழையறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நம்மள பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்கணும். பிடிக்கலைன்னா விலகிடணும். ஆனா நீ வலுக்கட்டாயமா என்ன அடையணும்னு நினைச்ச. நானும் குழந்தைக்காக இறங்கி வந்து வாழ பார்த்தேன். ஆனா காமத்துக்கு கூட உன்கிட்ட என்னால நெருங்க முடியாது. தவிச்சவன் தான் நான். இனி இப்படியே இருந்தாலும் கூட உன் வாழ்க்கையும் நாசமாகி போயிரும்னு விட்டு கொடுத்தவன் நான். எவ்வளவோ போராடியும் வாழ முடியாம உன்னால வாழ்க்கை இழந்து தவிச்சவன் நான் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டேன். அன்பான மனைவி, எனக்குன்னு குழந்தையும் வரப்போகுது பாரு. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் சொல்லு. பூஜா வேண்டாமா என்று நக்கலாக சிரித்தாள். அந்த ஒற்றை வார்த்தையில் பேச்சிழந்து அப்படியே அவளை கோபத்திலும் ஆத்திரத்திலும் பார்த்திருந்தான். ரோஜா எழுந்து அவளருகில் வந்தவளோ, உன்னால பூஜாவை வளர்க்குற உரிமையை மட்டும்தான் வாங்கிக்க முடிஞ்சுது. ஆனா அவளோட மொத்த பாசமும் கூட எங்களுக்கானது. 18 வயசுல எங்களை தேடி எங்க பூஜா வருவா. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனா அப்போ உங்ககிட்ட இருந்து அந்த வயசுல அவ பிரிஞ்சு வரமாட்டான்னு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா என்று சவாலான கேள்வியை கேட்டாள். அதற்கு பதிலே சொல்ல முடியாத நிக்கிதாவோ பூஜாவை தூக்கி கொண்டு வேகமாக கோர்ட்டு படியில் இறங்கினாள். பூஜா கதறியால அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் சூர்யாவும் ரோஜாவும் அழுதவாறே தங்களுடைய மகள் கண்ணை விட்டு மறையும் வரை பார்த்திருந்தனர். தொடரும் இதனுடைய அடுத்தடுத்த அத்தியாயங்கள் நாளை காலை 10 மணி மற்றும் மாலை 4 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. மெய் பேசும் மிதியமே. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.